வணக்கம். நியூஸ் ஜேயின் காலை பதிப்பு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் அருண்குமார். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாகர்கோவிலில் திமுக பொதுக்கூட்டத்திற்காக சாலையை ஆக்கிரமித்து எந்தவித அனுமதியும் இன்றி நாற்காலிகள் போட்டு ஆம்புலன்ஸ் வந்தாலும் திருப்பி அனுப்புமாறு போலீசுக்கு கட்டளை பிறப்பித்த மேயர் மகேஷ் பேச்சால் பரபரப்பு. அந்த மீன் மார்க்கெட் பக்கத்தில் இறக்கி விட்டுட்டு அப்படி அங்க போக சொல்லுங்க. இனி இங்க ஆம்புலன்ஸையும் விட வேண்டாம், வேறு வழியில் மாற்றி விடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ரோடெல்லாம் சேர் போட்டாச்சு, இருக்கைகள் போடப்பட்டு விட்டது. இனி ஆம்புலன்ஸையும் மாற்றிவிட்டு அத்தனை வாகனங்களையும் மாற்றி விடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தின் போது காலியாக வந்த ஆம்புலன்ஸ்களுக்கு கூட அதிமுகவினர் வழிவிட்ட நிலையில் ஆளும் கட்சியினர் என்ற மமதையில் ஆம்புலன்ஸ் வந்தால் திருப்பி அனுப்புமாறு திமுக மேயர் பேசியதற்கு மக்கள் கடும் கண்டனம். மது போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாமல் இளைஞர்களை குற்றவாளிகளாக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் சீரழித்த விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் புரட்சி தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் 54வது நாள் பரப்புரையாக குன்னூர் உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதியில் நாளை பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் திமுக, பாமக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய 150க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் புதிதாக இணைந்தவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். இன்று முதல் அமலுக்கு வருகிறது புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள். வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 12 மற்றும் 28% இருந்த வரி பிரிவுகள் 5 மற்றும் 18% குறைக்கப்பட்டுள்ளதால் பல பொருட்களின் விலைகள் குறையும் என பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. ஜிஎஸ்டி வரி குறைப்பு 140 கோடி மக்களின் வாழ்க்கைக்கு நிவாரணத்தை வழங்கும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கருத்து. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் அன்றாட பயன்பாட்டு பொருட்களில் 99% பொருட்களின் விலைகள் குறைந்திருப்பதால் மக்களின் பணம் சேமிப்பாகும் என்றும் விளக்கம். ஜிஎஸ்டி வரி குறைப்பால் நடுத்தர மக்கள், விவசாயிகள், இளைஞர்கள் மிகுந்த பயன் பெறுவர். ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கை முதலீடுகளை ஊக்குவித்து வளர்ச்சியை அதிகரிக்கும் என நாட்டு மக்கள் மத்தியில் உரையாற்றிய போது பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஜிஎஸ்டி மாற்றத்தால் ஒரே நாடு ஒரே வரி கனவு நனவாகியுள்ளது. நாட்டு மக்கள் மத்தியில் உரையாற்றிய போது பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. திமுக அரசு மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தவில்லை என்பதால் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்த பிறகு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. முன்னாள் முதலமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சேலத்தில் இருப்பதை அறிந்து அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். திமுக பொறுத்துக்கிட்டிங்கன்னா 4 ஆண்டுகால அரசியலில் பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே நடக்கலை. தேர்தல் வரும்போது எப்படி இருந்தாலும் மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கால் என்பது மட்டும் எங்களுக்கு தெரியும். சேலத்தில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம். சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார், சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் பங்கேற்றனர். காவலர்கள் எல்லாம் காமுகர்கள் ஆனதே பொம்மை முதல்வர் ஆட்சியின் சாதனையான அவலம். கரூர் மாவட்டம் சணப்பிரட்டியில் இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பசுபதிபாளையம் காவலர் பிரபாகரன் பிடிபட்ட நிலையில் தலைமறைவான மற்றொரு காமுக காவலர் கௌதமனை தேடும் காவல்துறை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் பள்ளியுடன் செயல்படும் தனியார் காப்பகத்தில் படித்து வந்த 9 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த பள்ளி தாளாளர் உட்பட 5 பேர் போக்சோவில் சிக்கினர். அப்பாவி சிறுமிகள் மீதான பாலியல் துன்புறுத்தல்களை கண்டும் காணாமலும் இருந்துவிட்டு அப்பா என தம்பட்டம் அடித்துக் கொள்வது மனதை உறுத்தவில்லையா என மக்கள் கேள்வி. தஞ்சாவூரில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய 31 வயது காமுகன் போக்சோவில் சிக்கினார். 23ஆம் புலிகேசி ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் அச்சமில்லாததே சிறுமிகள் துன்புறுத்தல் அதிகரிக்க காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு.
நெல்லை மேலப்பாளையத்தில் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக வார்டன் உள்ளிட்ட 2 பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கு வந்த கச்சிக்குடா மதுரை எக்ஸ்பிரஸ் ரயிலில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்குடன் கொண்டுவரப்பட்ட 4 கிலோ கஞ்சா மற்றும் 6 கிலோ குட்கா சிக்கியது. வெளி மாநிலங்களில் இருந்து காய்கறிகள் வருவது போல ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்கள் நாள் தவறாமல் வருவதாக மக்கள் விமர்சனம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 30,000 போதை மாத்திரைகள் சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிந்தவாடி அகரம் பகுதியில் இளைஞர்களை குற்றவாளிகளாக்கும் கஞ்சா விற்பனை செய்த நபர் சிக்கிய நிலையில் சுமார் 2.5 கிலோ கஞ்சா பறிமுதல். போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறியதே ஸ்டாலின் அரசின் மிகப்பெரிய தோல்விக்கு சாட்சி என பொதுமக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் மாவட்டம் மேவலூர் குப்பம் பகுதியில் வீட்டில் 2350 பாக்கெட் குட்கா மற்றும் போதைப் பொருட்களை வைத்திருந்த 3 பேர் சிக்கினர். திறனற்ற திமுக அரசு தமிழகத்தில் போதைப் பொருட்களை தடுக்க தவறியதால் மூலை முடுக்கெல்லாம் போதைப் பொருட்கள் விற்பனை படு ஜோராக நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 2 இளைஞர்கள் சிக்கினர். திறனற்ற திமுக அரசு கஞ்சாவை ஒழிக்க முடியாமல் திணறி வருவதால் தமிழகத்தில் திரும்பும் திசையெல்லாம் கஞ்சா விற்பனையாவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள காரமடை மருத்துவர் பூங்கா பகுதியில் கஞ்சா வைத்திருந்த 2 பேர் பிடிபட்டனர். போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று அப்பா ஸ்டாலின் சொல்வது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் தமிழகத்தில் தடையின்றி போதைப் பொருள் நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வெளிமாநில முதலீடுகளை ஈர்க்க தவறிவிட்ட தமிழகம் கஞ்சா, மெத்தில்பெடமைன் போன்ற போதைப் பொருட்களின் கடத்தல் மையமாக மாறியுள்ள அவலம். ஆந்திரா, ஒடிஷா, மேற்கு வங்கத்திலிருந்து ரயில்கள், சாலைகள் வழியாக தினமும் ஊடுருவும் நிலையில் திமுக ஆட்சியில் 2025 ஜூன் வரை 13,145 கிலோ கஞ்சா பிடிபட்டுள்ளதாகவும் 3,307 கடத்தல் சம்பவங்களும் அரங்கேறியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பையூர் கிராமத்தில் கள்ளச்சந்தையில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த இளைஞர் பிடிபட்ட நிலையில் 46 மது பாட்டில்கள் சிக்கியது. படுஜோராக நடைபெறும் கள்ள மது விற்பனையை தடுக்க முடியாமல் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் திணறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் மழைநீர் வடிகாலில் கொலை செய்து வீசப்பட்டு கிடந்த சடலத்தை மீட்காமல் எல்லை பிரச்சனையை காரணம் காட்டி வேடிக்கை பார்த்த காவல்துறை. கொலை செய்யப்பட்டு உடலை வீசிய இடம் தெரிந்தும் உடலை மீட்காமல் ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறை அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி பண்டாரம்பட்டி சுடுகாடு அருகே பெண் தலை துண்டித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மர்மமான முறையில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் ஆவேசம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வெள்ளாளப்பட்டி பகுதியில் 7 மாத ஆண் குழந்தையை மரத்தின் அடியில் புதைத்த சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை. ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம உயிரிழப்பு சம்பவங்களுக்கு காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுப்பது இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மலைப்பகுதியில் 113 லிட்டர் கள்ளச்சாராயம், 3500 லிட்டர் கள்ளச்சாராய ஊழல் உள்ளிட்டவை சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கள்ளச்சாராய கும்பல் கள்ளச்சாராயத்தை சர்வசாதாரணமாக காய்ச்சுவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காவல் நிலையத்தின் அருகே இருந்த 3 கடைகளின் பூட்டை உடைத்து அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளை முயற்சி. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பெருமாள் மலைப்பகுதியில் சாக்லேட் கடை ஊழியர்களை கொடூரமாக தாக்கியதுடன் கடையையும் அடித்து நொறுக்கி அராஜகத்தில் ஈடுபட்ட 2 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் தொழில் செய்ய முடியாத அளவுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதாக வணிகர்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் 3.78 கோடி ரூபாய் வங்கி மோசடி வழக்கில் சிபிஐ 2வது வழக்கு பதிவு. சென்னை சிபிஐயின் ஊழல் தடுப்பு பிரிவு விற்கப்படாத பிளாட்டுகளை வாங்குவதாக காட்டி கடன் பெற்று நில உரிமையாளர்களுடன் பணத்தை பகிர்ந்து கொண்ட மோசடி வழக்கில் வெங்கடேசன், சூரியநாராயணன், சந்தோஷ், வேதமூர்த்தி, ஹிட்லர் நடேசன் மீது வழக்கு பதிவு. கரூரில் கள்ள நோட்டு தயாரித்த வழக்கில் ஏற்கனவே 4 பேர் சிக்கிய நிலையில் 6 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள் வைத்திருந்த மேலும் ஒரு நபர் பிடிபட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏற்கனவே தினந்தோறும் கொலை, கொள்ளை என குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் தற்போது கள்ள நோட்டு தயாரிக்கும் சம்பவமும் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சீர்கெட்ட ஸ்டாலின் ஆட்சியில் வீடுகளை பூட்டிவிட்டு உறவினர் வீட்டில் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாத அவல நிலையில் இருக்கும் தமிழகம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வீட்டை பூட்டிவிட்டு உறவினர் வீட்டிற்கு உறங்கச் சென்றவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதால் உடைமைகளுக்கு பாதுகாப்பில்லை என அப்பகுதி மக்கள் அச்சம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே புதுப்பட்டு கிராமத்தில் சுகாதார நிலையத்திற்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கட்டிய கட்டுமானங்களை இடிக்கும் பணியில் ஈடுபட்ட பொதுமக்கள். பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் பொதுமக்கள் ஆத்திரம். ஜிஎஸ்டி 12% இருந்து 5% குறைந்த பின்னும் ஆவின் பால் பொருட்களின் விலை தமிழ்நாட்டில் மாற்றமின்றி உள்ளதால் பொதுமக்கள் அதிருப்தி. அமுல், நந்தினி உள்ளிட்டவை நெய், பன்னீர், வெண்ணெய் உள்ளிட்டவற்றின் விலையை 25 முதல் 40 ரூபாய் வரை குறைத்திருக்கும் நிலையில் பண்டிகை நாட்களில் ஆவின் பொருட்கள் விற்பனை குறைய வாய்ப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தெருநாய் கடித்து பலத்த காயமடைந்த 3.5 வயது வடமாநில சிறுவன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பிய 10 நாட்களில் உயிரிழந்த அவலம். உயிர்பலி வாங்கும் தெருநாய்களை கட்டுப்படுத்தவும் நாய்க்கடிக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் திறனில்லாத விடியா ஸ்டாலின் அரசு இனியும் இருந்து என்ன பயன் என மக்கள் சாடல். சென்னையில் ஆயிரக்கணக்கான கோடியில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொண்டதாக திமுக அரசு கூறும் நிலையில் வளசரவாக்கத்தில் மழைநீர் தேங்கி கொசு உற்பத்தி அதிகரிப்பு. மர்ம காய்ச்சல் பரவல் குறித்து கவுன்சிலர்கள் மண்டல கூட்டத்தில் கவுன்சிலர்கள் கடும் குற்றச்சாட்டை முன்வைத்தும் கண்டுகொள்ளாத அரசு. சென்னை கூவம் ஆற்றில் 2 அடுக்கு மேம்பாலத்திற்காக குவிக்கப்பட்டுள்ள டன் கணக்கான கட்டடக் கழிவுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டும் சென்னை மாநகராட்சி மற்றும் நீர்வளத்துறை. ஆண்டுதோறும் கூவம் சீரமைப்பு என்ற பெயரில் 1500 கோடி ரூபாயை கொள்ளையடித்த ஸ்டாலின் அரசின் தற்போதைய அலட்சியத்தால் பருவமழையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என சென்னை மக்கள் அச்சம். ஈரோட்டில் பெய்த கனமழை காரணமாக 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரால் மக்கள் கடும் அவதி. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மழைநீர் வடிகால் முறையாக மேற்கொள்ளாததால் குளம் போல் தேங்கிய மழைநீர். திருவாரூரில் உள்ள நகராட்சி நூலகம் தேநீர் கடைக்கான பொருட்களை வைக்கும் இடமாகவும் பலகாரங்கள் செய்யும் இடமாகவும் மாறியுள்ள அவலம். மக்களின் அறிவை விரிவு செய்யும் அற்புதமான இடமான நூலகத்தை விடியா அரசின் நகராட்சி நிர்வாகம் குடோனை போல் பயன்படுத்தி வருவதற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் தெருநாய்கள் 4 வயது சிறுவன் மற்றும் கன்றுக்குட்டியை கடித்த அவலம். ஸ்டாலின் மாடல் அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் திமுக வார்டு கவுன்சிலரிடம் தெருநாய் கூட்டமாக தெரிவது குறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் திறனற்ற திமுக அரசின் தகரடப்பா பேருந்து பழுதாகி பாதி வழியில் நின்றதால் பயணிகள் கடும் அவதி. அரசு பேருந்துகளை திறனற்ற திமுக அரசு முறையாக பராமரிக்காததால் அரசு பேருந்துகள் அடிக்கடி பழுதாகி பாதி வழியில் நிற்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரியில் நிரந்தர நெல் கொள்முதல் நிலையத்திற்கு செல்லும் சாலை சேதமடைந்து சேரும் சகதியுமாக கிடக்கும் அவலம். விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தால் கொள்முதல் நிலையத்திற்கு உள்ளே வரவும் முடியாமல் வெளியே செல்லவும் முடியாமல் கடும் அவதியடைவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வடிகால் வாய்க்கால் தூர்வாராமல் போனதால் விவசாய பயிர்கள் பாதிப்படைந்து வரும் அவலம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு விவசாயிகளுக்காக எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தாமல் விளம்பரங்களில் மட்டுமே ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு. நீங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு தூர்வாரி கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. நாங்கள் அதிகாரிகிட்டே எவ்வளோ நாள் சொல்லி பார்க்குறோம். அவங்கள வரேன்னு தான் சொல்லுவாங்க. வந்தாலும் அந்த தண்ணியில் சும்மா அந்த பூண்டாளி போட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் இந்த பூலெல்லாம் தண்ணி பிடிச்சிரும். நீங்கள் அதை சீக்கிரம் கொஞ்சம் எங்களுக்கு பாருங்கள். தேத்தியா தோப்புலேருந்து தண்ணி ஃபுல்லாக இப்படி தாங்க வரும். போனேரி வாய்க்கால்லேருந்து இப்படி தான் வரும். நீங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு தூர்வாரி கொடுங்க. செங்கல்பட்டில் தொழிலாளி ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற அண்மை செய்தியை பார்த்தோம். இதன் விவரங்களை பின்னர் பார்க்கலாம். தற்போது தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே மழைநீர் வடியாததால் 600 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் பாசி பிடித்து சேதம். கால்வாய் மற்றும் குளம் குட்டைகளை ஸ்டாலின் அரசு தூர்வாராததே விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி பயிர்கள் வீணாக காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. 3 நாட்களுக்கு முன் பெய்த மழையால் இப்பொழுது நட்டிருக்கிற ஏறத்தாழ 600-700 ஏக்கர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விவசாயியும் 25,000 வரை செலவு செய்து மீள முடியாத துயரத்தில் இருக்கிறார்கள். உடனடியாக வடிகால் பாய்களை சுத்தம் செய்ய வேண்டும். திருப்பதி திருக்குடைகள் ஊர்வலத்தையொட்டி சென்னையில் இன்று போக்குவரத்து மாற்றம். பிற்பகலில் ஊர்வலம் யானைக்கவுனி பாலத்தை கடக்கும்போது சூளை ரவுண்டானாவில் இருந்து டெமலஸ் சாலை நோக்கி செல்ல வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நவராத்திரி துவக்கத்தை முன்னிட்டு முதன்முறையாக வசந்த மண்டபத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள 3000க்கும் மேற்பட்ட கோலு பொம்மைகள்.
அறுபடை முருகன் வீடு, மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம், காஞ்சி பெரியவர்கள், குரவன் குரத்தி, ராமாயண நிகழ்வு உள்ளிட்ட பொம்மைகளை ஆர்வமுடன் பார்த்து ரசித்த பக்தர்கள். குஜராத் மாநிலம் சூரத்தில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை குறிக்கும் வகையில் கர்பா நடன நிகழ்ச்சி கோலாகலம். நவராத்திரியை வரவேற்கும் வகையில் சூரத் மருத்துவர்கள் சங்கம், மருத்துவ ஆலோசகர் சங்கம் இணைந்து ஏற்பாடு. தசரா பண்டிகையையொட்டி கர்நாடக மாநிலம் மங்களூருவில் சாலைகள், மாநகராட்சி கட்டடம், கோயில்களை அலங்கரித்த மின் விளக்குகள். தெற்கு கொல்கத்தாவிலும் துர்கா பூஜைக்காக சிறப்பு அலங்காரத்தில் ஜொலிக்கும் கோயில்களால் களை கட்டிய பண்டிகை. மாங்காடு காமாட்சியம்மன் கோவில் நவராத்திரி விழா தொடக்கம். கொலு கண்காட்சியை பார்த்துவிட்டு மீனாட்சி அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை சாமி தரிசனம் செய்த பக்தர்கள். நவராத்திரி விழாவை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் உள்ள பூம்புகார் மற்றும் காதி கிராம யோக் பவனில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் கொலு பொம்மை விற்பனை. 250 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விதவிதமான கொலு பொம்மைகள் விற்பனைக்கு வந்துள்ளதால் ஆர்வமுடன் வாங்கிச் செல்லும் பொதுமக்கள். சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் கருக்கலமாக சேர்ந்து குழந்தைங்களோட எல்லாரும் சேர்ந்து எல்லாரோட சஜஷனையும் கேட்டு நாங்கள் கொலு வைக்கிறோம். இதோட மகிமையாக அன்றைக்கி 9 நாள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நல்லா இருக்குது. பாட்டு கீட்டு போட்டு எல்லாம் வர்றது, பாட்டு பாடுறது, செய்கிறதும் இருக்குது. கொலுவினால ஒரு கொண்டாட்டமாக நல்லா இருக்குது. ஒரு வருஷமாக நாங்கள் பூம்புகாருக்கு வந்து பார்ப்போம், என்னென்ன புது புது பொம்மையெல்லாம் வந்துருக்குன்னு பார்ப்போம். எது எங்கள் வீட்டில் இல்லையோ அது பார்த்து வாங்கிப்போம். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே பாலூர் பகுதியில் தனியார் பள்ளி ஆசிரியர் வீட்டின் பின்பக்க கதவின் பூட்டை உடைத்து 20 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அச்சம். செயலற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை இரவு நேரங்களில் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. பெரியார் புலி பாதுகாப்பு பகுதியின் 75வது ஆண்டு விழாவிற்கு தமிழ்நாட்டிற்குள் நுழைந்த கேரள வனத்துறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேனி மாவட்டம் குமுளி எல்லையில் தமிழக விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். முல்லை பெரியாறு அணையை பராமரிக்க விடாமல் தடுக்கும் கேரள அரசை எதிர்த்து விவசாயிகள் கோஷம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக முறையாக குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பெண்கள் 4 வழிச்சாலையில் மறியல். பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் ஆட்சியில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கொடைக்கானலுக்கு செல்லும் வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதிப்பு. கொடைக்கானலில் தினசரி 3000 முதல் 5000 வாகனங்களுக்கு அனுமதி வழங்கலாம் என தற்காலிக அறிக்கையில் IIT மெட்ராஸ் நிபுணர் குழு பரிந்துரை. மகாலய அமாவாசையொட்டி அம்மன் கோவில்களில் வெகு விமரிசையாக நடைபெற்ற ஊஞ்சல் தாலாட்டு உற்சவம். கையில் கரும்புடன் காமாட்சியம்மன் அலங்காரத்தில் அருள் பாலித்த அங்காள பரமேஸ்வரி அம்மனையும், மகாலட்சுமி அலங்காரத்தில் காட்சியளித்த முத்துமாரி அம்மனையும் பக்தர்கள் மனமுருக வழிபாடு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் புரட்டாசி மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம்.
அங்காள பரமேஸ்வரி அலங்காரத்தில் காட்சியளித்த அங்காளம்மனை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் உள்ள வீடுகளில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு பல்வேறு கடவுள் பொம்மைகள் கொலுவாக வைக்கப்பட்டது. அமாவாசைக்கு அடுத்த நாள் துவங்கி 9 நாட்களுக்கு வீடுகளில் கடவுள் பொம்மைகள் கலைநயத்தோடு அடுக்கி வைப்பு. முதல் 3 நாள் துர்க்கைக்கு பண்ணுவோம், அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்கு பண்ணுவோம், லாஸ்ட்டு 3 நாள் சரஸ்வதிக்கு பண்ணுவோம். கடைசி நாள் தசமின்றது பொம்மையை நைட்டு படுக்க வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். ஈவினிங் வந்து சுண்டல் பண்ணி பெருமாளுக்கு எல்லாம் நெய்வேத்தியம் பண்ணுவோம். காலையில் காசு வச்சு அர்ச்சனை பண்ணி பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி ஆரத்திலாம் காட்டுவோம். தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் வரும் 24ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் வரும் 25ஆம் தேதி வரை மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இந்திய கடற்படை தனது போர் திறனை வலுப்படுத்துவதற்காக 4 புதிய போர்க்கப்பல்களை கட்டுவதற்கு திட்டம். 80,000 கோடி ரூபாய் மதிப்பில் டெண்டர் விடுவது குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தகவல். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்கு 30ஆம் தேதிக்குள் தயாராக இருக்குமாறு அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். வரும் அக்டோபர் மாதம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடங்கும் என எதிர்பார்ப்பு. அடுத்த மாதம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வருகை தரும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. குடியரசுத் தலைவரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளில் தேவசம் போர்டு தீவிரம். அடுத்த மாதம் முதல் வாரத்தில் பீகார் மாநில சட்டமன்றத்திற்கான தேர்தல் தேதியை அறிவிக்கிறது தேர்தல் ஆணையம். பீகார் சட்டமன்ற தேர்தலை 2 கட்டங்களாக நடத்த தேர்தல் ஆணையம் திட்டம். மொத்தம் 508 கிலோமீட்டர் நீளத்தில் அமைந்துள்ள இந்தியாவின் முதல் மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டம் 2029இல் முழுமையாக செயல்பட தொடங்கும். அதிகபட்சமாக மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் மும்பையில் இருந்து அகமதாபாத் வரை 2 மணி 7 நிமிடங்களில் சென்றடையும் என அறிவிப்பு. இந்திய கடற்படைக்கு புதிய தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை அடுத்த மாதம் விண்ணில் ஏவ இஸ்ரோ திட்டம். LV-M3, M5 என்ற ராக்கெட் மூலம் அடுத்த மாதம் 2வது வாரம் விண்ணில் ஏவுவதற்கான பணிகள் தீவிரம். கொரோனா பரவல் குறித்து முதலில் தகவல் தெரிவித்த சீன பெண் பத்திரிகையாளருக்கு மேலும் 4 ஆண்டுகள் தண்டனை நீட்டிப்பு. கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் 4 ஆண்டுகள் சிறையில் இருந்து கடந்த மே மாதம் விடுவிக்கப்பட்ட பெண் பத்திரிகையாளர் 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் கைது. குழந்தை பெற்றுக்கொள்பவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்த தைவான் அரசு. மக்கள் தொகை குறைந்ததன் எதிரொலியாக பரிசுத் தொகை அறிவிப்பு. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா அறிவிப்பு. இந்த அறிவிப்பு ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு ஆதரவான நிலைப்பாடு என இஸ்ரேல் குற்றச்சாட்டு. அண்டை நாடான வங்கதேசத்தில் உள்ள இந்து கோயில்களில் 7 சிலைகளை அடையாளம் தெரியாத நபர்கள் சேதப்படுத்தியதால் பரபரப்பு. துர்கா பூஜைக்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்து கோயிலின் சிலைகளை சேதப்படுத்தியதற்கு கடும் எதிர்ப்பு. ஆப்கானிஸ்தானில் உள்ள பக்ராம் விமானப்படை தளத்தை அமெரிக்க கட்டுப்பாட்டுக்குள் திருப்பி தர ட்ரம்ப் கோரிக்கை. எந்த ஒரு மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டோம் என கூறி ட்ரம்பின் கோரிக்கையை நிராகரித்த தாலிபான்கள். ஏமன் நாட்டின் தலைநகர் சனாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 31 செய்தியாளர்கள் உட்பட 35 பேர் உயிரிழப்பு. நாளிதழ் அலுவலக கட்டிடத்தை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்கியதில் 131 பேர் படுகாயம்.
ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை மீண்டும் வீழ்த்திய இந்திய அணி. இந்தியா தரப்பில் அதிரடியாக விளையாடி 74 ரன்கள் எடுத்த அபிஷேக் சர்மா ஆட்ட நாயகனாக தேர்வு. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய இணையான சாத்விக் சிராஜ் ஜோடி அதிர்ச்சி தோல்வி. இறுதிப் போட்டியில் நம்பர் 1 இணையான தென்கொரியாவின் கிம் ஒன் ஹோ சியோ செயுங் ஜா இணையை எதிர்கொண்ட சாத்விக் சிராஜ் ஜோடி கடைசி வரை போராடி தோல்வியை தழுவியது. சீனாவில் நடைபெற்று வரும் செங்ட் ஓபன் டென்னிஸ் தொடரில் சிலியின் அலெஜாண்ட்ரா டபிலோ அரையிறுதிக்கு முன்னேற்றம். காலிறுதியில் ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்டோபர் ஒகனலுடன் மோதிய அலெஜாண்ட்ரா டபிலோ ஆட்டத்தின் தொடக்க முதலே சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற்றார்.